கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் கடந்து போன 6 நாட்களிலும் ஜீவன் சுகங்கள் எல்லாவற்றையும் தந்து இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளை காண தேவனுக்கு நாம் ஒரு நன்றி செலுத்துமாக இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளில் நரிப்பாளர் நிகழ்ச்சிகளை காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் பாடல் கூட்டத்தை ஆரம்பிப்பதாக அவரை கண்களை பிடி ஜெபம் செய்வோம். பரலோக சிங்காசனத்தில் விட்டிருந்து பூமியின் மணமக்களை கண்ணோக்கி பார்த்து நல்ல ஆண்டவரே, தேவரீர் கடந்து போகிற 6 நாட்களிலும் எங்களுக்கு ஜீவன் சுகம் எல்லாவற்றையும் தந்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த ஓய்வு நாளை காண தேவைக்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் இந்த வேளையில் எங்கள் ஒருவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் தயவாக மன்னித்தருளுங்க ஆண்டவரே. நாங்கள் பாவிகளப்பா, எங்களுடைய பாவங்களெல்லாம் நீங்கள் தயவாக மன்னிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்துக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கண்ணாகி பாருங்க ஆண்டவரே. எல்லோருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே, இந்த நாளில் செய்திகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. காணொலி மூலமாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. இந்த நாளில் நிகழ்ச்சி பாடல்களையும் இங்கே நடக்கிற எல்லா செய்திகளையும் கேட்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெளிநாடுகள் இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த விதமான வியாதியோ துன்பமோ துயரமோ கஷ்டங்கள் கொண்டு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளில் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க. ஓய்வு நாள் முழுவதிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 404வது பாடலை பாடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார் என்று பாடலை பாடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை
அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி ரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதிதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதிதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை அப்பாவுக்கு என்று பாடலை போடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை.
பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டி உமக்கு ஆராதனை, பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டி உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நாற்பதாவது பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் ஏந்தி குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார்.
சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார், மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. எண்பத்தி நான்காவது பாடல். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கம்பவரை நான் ஆராதிப்பேன், கப்பவரை நான் ஆராதிப்பேன், கம்பவரை நான் ஆராதிப்பேன், கப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். நடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எண்பத்தி எட்டாவது பாடல். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரும் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவரும் இயேசு வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம்.
குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் ஈசர் வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் ஈசர் வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம் ஆம ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமானந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். 180வது பாடல். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசை அவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவுக்கே. ஆனந்தமாக ஆசிகள் அருளும் ஆண்டவரை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயின் முன் சொந்தமானவர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனும். தாங்கிடுவேனே நீதியின் கரத்தால், தவறமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நித்திய சாவினை நற்சுவிசேஷத்தால் இவன் அழியாமை வெளியாகினான். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இந்த வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நித்திய சாவினை நற்சுவிசேஷத்தால் இவன் அழியாமை வெளியாகினான். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே.
மகிமையும் நம்பிக்கை சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே அப்போஸ்தலர்கள் ஊழியத்தாலே அதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவெல்லாம் இயேசுவெல்லாம் இந்த மேகத்தில் எங்கும் இல்லையே. இயேசுவெல்லாம் இயேசுவெல்லாம் இந்த பேரெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையுவர் என் ஆத்துமாவுக்கே. ஆனந்தமாக ஆசைகள் அருளும் ஆண்டவரே இயேசு போல் யாரும் இல்லையே. யாவரும் முழங்கால் படியிட்டு தனியும் செய்வோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையே கடந்த நாட்கள் முழுவதும் சுபத்திரமாக பாதுகாத்து ஆலயத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். விசேஷமாக சாந்தியக்கா அவர்களும் மகனுமாக நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறார், அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இரண்டு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பெயர் தெரியவில்லை. அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அந்த பிள்ளைகள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரவும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் காத்து வாழ்த்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஆரம்ப பாடலாக யாரும் எழும்பி 8வது பாடலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பரவும் இந்த நாள் போரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தோயோடும் வருமானந்தமா தேசமேற்பர் கருத்தில் ஏந்தமாறு தேசநாடு நம்மை தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும் போதகத்து நித்தமும் பூசிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் போக நாசம் செய்க முயன்றார். பாட பாட்டு பிரணத்தியகமாகி போன ரோஜ வாசலை தீர்ந்தார். மாகத்தாவை சொத்திரமென்றும் போக வாழ்க திகத்திரட்சகா. பொருள் நாத மசலில் அவன் ஜோதி வெல்ல தேவா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் விண்ணும் மண்ணும் இசைந்து பாடலும். போற்றும் போற்றும் ஏக மகத்துவமாக போற்றி செய்வோம் நித்திய காலமும். இயேசு ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியினாலுமே லோகம் எங்கும் விதியின் கிரீடத்தை சூடி ஜோதியோடு பலனும் பொன்னுமே. இந்த நேரத்தில் வேத வாசிப்பை வனஜா அவர்கள் வாசிப்பார்கள். யோவான் 1 யோவான் 4வது அதிகாரம் 1 to 21 வரை.
4ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள் முடியும். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். அவர் நம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். கடைசி வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆரம்ப ஜெபத்தை சாந்தி அவர்கள் ஜெபிப்பார்கள். பாதுகாத்து இம்மட்டும் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்த மேலான கிருபைக்காக உண்மை நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிற ராஜா தகப்பனே. ஏசப்பா, ஆலயத்திலிருந்து மே ஆராதிக்கவும் துதிக்கவும் கர்த்தர் நீர் அந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா தகப்பனே. இந்த நடக்கிற ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா தகப்பனே. ஓய்வு நாள் கர்த்தர் பாடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. நடத்துகிற மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க எண்மை செபிக்கிற ராஜா தகப்பனே. இந்த நாளிலும் கூட பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ராஜா. கர்த்தர் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க எண்மை செபிக்கிற ராஜா. யாராவது சமாதான குறைவோடு வந்திருந்தாலும் ஏசப்பா, நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா தகப்பனே. இன்னும் சிறு பிள்ளைகள், பெரியோர், வாலிபர், வயோதிபர் அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா தகப்பனே. ஏசப்பா, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. கற்ப ஸ்திரீகளுக்கும் ஏற்ற நாட்களிலே நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட எங்கெல்லாம் உடைய தெய்வீக பிரசன்னம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் உடைய தெய்வ கிருபை கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா தகப்பனே. இந்த இடத்திலே நாங்கள் வெறுமையாய் வந்திருக்கிறோம் ராஜா. திரும்பி செல்லும் பொழுது ஏசப்பா, தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் நிறைவான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிற ராஜா. வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஓய்வு நாள் பாட நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. தொடர்ந்து நடக்கிற தெய்வீக ஆராதனையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நடத்துகிற மகனையும் கர்த்தர்
கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் கூட இருந்து பேச வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. இந்த இடத்திலே கர்த்தாவே ஏசப்பா செய்திகளை கேட்கக்கூடாதபடி சிந்தனைகளை சிதறடிக்கிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளை ஏசப்பா நீங்கள் நிர்மூலமாக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரே சிந்தையோடு ஏசப்பா நாங்கள் கர்த்தாவே சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. பெருமையோடு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். திரும்பி செல்லும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் நிரம்பி ஒழுகிற பாத்திரமா இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக கர்த்தாவே அனைவரையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் மீட்பரின் பாதத்திலே பணிந்து மன்றாடுகிறோம். ஜெபத்தை கேளும் பரமல்ல பிதாவே, ஆமென். இயற்கை செய்தியை அபிஷா அவர்கள் வந்து முன்னிட்டு கொடுப்பார்கள். இந்த வாரம் இயற்கை செய்தியாக நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா பப்பாளி பழத்தை பற்றி சொல்ல போகிறேன். பப்பாளியில் வந்து நார்ச்சத்து, விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நிறைய உள்ளன. இது வந்து தமனிகளில் உள்ள கொழுப்பை வந்து தடுக்கிறது. இயற்கையாகவே வந்து கொழுப்பின் அளவை குறைக்கும் தன்மை வந்து பப்பாளி பழத்திற்கு உண்டு. மேலும் இது வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள் வைப்பதிலும் பப்பாளி பழம் வந்து சிறப்பான ஒரு பங்கை வந்து செயல்படுகிறது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதோடு நம்முடைய உடல் சோர்வையும் வந்து குறைக்கிறது. இப்போ வந்து செரிமானத்திற்கு வந்து மோசமான உணவுகளை வந்து நம்ம அதிகமாக வந்து இப்போ சாப்பிட்றோம். ஆயில் உணவுகள், மசாலா உணவுகள் மற்றும் ஹோட்டலில் தயாரிக்கப்படுகிற உணவுகள் சாப்பிடுவதனால நம்ம வந்து செரிமானத்துக்கு வந்து சிக்கல் வந்து ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகள் வந்து ஏற்படும். இந்த மாதிரி வந்து உடல் உபாதைகள் ஏற்படுறது வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாயிட்டு வர்றது. இந்த மாதிரி காரணத்துக்கு வந்து நம்ம பப்பாளி பழம் சாப்பிடலாம். பப்பாளி பழம் சாப்பிடுவதால் வந்து செரிமான சக்தி வந்து மேம்படுகிறது. ஏனென்றால் இதில் வந்து நார்ச்சத்துகள் சேர்ந்து பாப்பைன் எனப்படும் வந்து செரிமான நொதிகள் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால இது வந்து செரிமானத்திற்கு வந்து இது செரிமான ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த வந்து உதவுகிறது. அடுத்ததாக பப்பாளி பழத்தில் வந்து விட்டமின் ஏ, ஜியாக்சென்டின், சிப்டோக்சாண்டின் மற்றும் லுடின் போன்றவைகள் வந்து நிறைந்துள்ளன. இவை வந்து கண்களில் உள்ள சவ்வுகளை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது. மேலும் அவைகள் சேதமடையாமலும் வந்து தடுக்கின்றன. விட்டமின் ஏ மாகுலர் வந்து சிதையின் வளர்ச்சியை வந்து தடுக்கிறது. மோஸ்ட்டாக வந்து நம்ம பப்பாளி பழம் வந்து சருமத்திற்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது சருமத்திற்கு மட்டுமல்லாமல் முடி வளர்ச்சிக்கும் வந்து பப்பாளி வந்து நிறைய உதவுகிறது. இது வந்து இதில் வந்து வைட்டமின் ஏ வந்து முடியின் வளர்ச்சிக்கு வந்து உதவுகிறது. பப்பாளி சாற்றை வந்து நம்ம உச்சந்தலையில் வந்து பயன்படுத்துவதனால பொடுகு தொல்லையை வந்து போக்குகிறது. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் நம்மளுடைய முடி வந்து உதிர்தலை வந்து தடுக்கிறது. இன்னும் பப்பாளியில் வந்து கேன்சர் பப்பாளி பழத்தில் உள்ள பெக்டின் வந்து கேன்சர் சிகிச்சையில் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. கேன்சர் செல்களை அழிக்கவும் மற்றும் கேன்சர் கட்டிகள் வந்து உடலில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதை தடுக்கவும் வந்து பப்பாளி பழம் வந்து ரொம்ப பயன்படுகிறது. இது தவிர வந்து சிலருக்கு வந்து பப்பாளி பழம் ஒத்துக்காது. அவங்க வந்து பப்பாளி பழத்தை சாப்பிடாம மற்ற பழங்களை வந்து சாப்பிடலாம். இதில் பொட்டாசியம் வந்து அதிகமாக உள்ளதுனால இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாடாக வந்து வைக்கிறது. தினமும் காலையில் வந்து ஒரு கப் பப்பாளி பழம் வந்து சாப்பிட்டு வந்தால் இதய நோய்கள் வந்து வராமல் தடுக்கலாம். இதில் குறைந்த அளவில் வந்து கலோரிகள் வந்து இருந்தாலுமே இதில் வந்து நார்ச்சத்துகள் வந்து ரொம்ப நிறைய இருக்கிறது. இதனால் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கவும் வந்து இந்த பப்பாளி பழம் உதவுகிறது. எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் கொண்டுள்ள இந்த பப்பாளி பழத்தை வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நல்லதொரு இயற்கை செய்தியை கூறின அபிஷா அவர்களை கற்றுத்தாம் ஆசீர்வதிப்பாராக. ஓய்நாள் பள்ளி சார்பாக நன்றி நல் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரத்தில் விசேஷ பாடலை வனஜா அவர்கள் வந்து பாடுவார்.
இயேசு நம்பித்தான் நாம் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நாம் வளர்ந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நாம் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நாம் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா, இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன்.
பாடலை பாடிய வனஜா அவர்களை கருத்து தாம் ஆசீர்வதிப்பாராக. ஓய்நாள் பள்ளியின் சார்பாக நன்றி நல்வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் சிறப்பு செய்தியாக செவன் ஜோஸ் அவர்களும் தருவார்கள். எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளும் சிறப்பு செய்தியாக என்கிட்ட போன வாரமே சொல்லிட்டாங்க நீதானே. ஆனால் நான் வந்து போன வாரம் சனிக்கிழமை யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன சொல்லலாம் அப்படின்னு. சனிக்கிழமை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்து அதுக்கப்புறம் அது மறந்துட்டு எனக்கு இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகமே வந்தது. சரி, இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது சிலர்கிட்ட ஆலோசனைகள்லாம் கேட்டேன். சரி, அப்போ நம்ம நம்மள்ட்ட ஒரு எலும்பு இல்லாமல் ஒரு நம்ம உடலில் ஒரு பகுதி இருக்குது, நாக்கு. சரியாக சொன்னாங்க. அந்த நாக்கு நம்ம எப்படியெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் பேசலாம். அதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா வழி வைக்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்குன்னா, அப்போது நாக்கை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு நினச்சேன். சரி, எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. போதும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், வாயின் தார்மர்களை உன்னை விட்டாகட்டு. நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணும், நம்மளுடைய நாக்கு அதை சொல்லாக வெளிப்படுத்துது. சிலருடைய வார்த்தைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிலரை காயப்படுத்தி பேசலாம், குற்றப்படுத்தலாம், அவங்கள குறை சொல்லலாம். ஆனால் அதே நாக்கு சிலரை என்ன செய்யும் அப்படின்னா, அவங்கள ஆறுதல் படுத்தும், அவங்களோட குணங்களை ஆற்றுற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளும் என்ன பண்ணுது, நம்ம நாக்கு என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துது. நான் ஒரு கதை வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த கதை என்னென்னா, ஒரு முட்டை வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா, முட்டைகளை எல்லா கடைகளுக்குமே சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருடைய தொழிலே அதான் இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே மாதிரி முட்டைகளை கடைகளுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. எல்லா கடைகளுக்கும் கொடுத்தது, கடைசியாக ஒரு கடைக்கு மட்டும் அவருடைய அந்த முட்டையை அவர் கொண்டு கொடுக்கணும். அப்படி போயிட்டுருக்கும்பொழுது தடுமாற்றமாக என்ன ஆயிடுதுன்னா, அந்த முட்டை தவறி கீழே விழுந்துருது. கீழே விழுந்த பிறகு என்ன ஆயிரும், முட்டையை திருப்பி எடுக்க முடியுமா? முட்டை கீழே விழுந்தவொடனே என்ன ஆயிரும், உடஞ்சிரும். உடஞ்ச முட்டையை நம்ம எடுத்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்படி தானே? அப்படி தான் இந்த நாக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ, ஒரு ஆளை நம்ம காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டோன்னா அந்த வார்த்தையை நம்ம திருப்பி அவங்கள்ட்ட எடுக்க முடியுமா? அந்த காயம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அவங்கள வருடிக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? அதே நம்ம அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னாலும் அது என்ன செய்யும், அவங்கள குணப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க நம்மளை இப்படி ஒரு வார்த்தைகள் நம்மளை சொல்லும்போது எப்படி இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அப்படி தானே? அதனால் நம்ம என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, எடுத்தவங்க வாசிங்க. பிரசங்கி 10:12. என்ன சொல்லியிருக்கு? ஞானியுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனை விழுங்கும். நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணுமா? இருக்கவே கூடாது. நம்ம என்றைக்குமே ஒருத்தருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். என்ன ஒரு இது வந்தாலும் நம்ம அதிலிருந்து அவங்களுக்கு அதிலிருந்து கடந்து போகிறதுக்கான ஒரு வார்த்தைகளாக நம்மளோட வார்த்தைகள் இருக்கணும். அடுத்து மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12, 34, 35, 36 வாசிப்போம்.
சரி, நம்மளோட பொல்லாதவர்களாக இருக்கிற நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவால் வாய் பேசுமே. நம்மளோட இருதயங்கள் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்? நல்ல இருதயமாக இருக்கணும். இதில் பார்க்குறோம்ல 35, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நம்மளுடைய இருதயம் வந்து இதில் வந்து எதாக இருக்கணும்? பொல்லாதவைகளாக இருக்கணுமா, நல்லதாக இருக்கணுமா? எதாக இருக்கணும்? நல்ல பொக்கிஷமாக இருக்கணும் நம்ம இருதயம். அப்படி நல்ல பொக்கிஷமான இருதயமாக இருந்தால் தான் நம்மளோட வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நல்ல வார்த்தைகளாக நம்பணும் இருக்கும். கடைசி இதில் வருது 36, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு கொடுக்கணும். நம்ம வந்து என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தேவன் என்ன பண்ணுறார்? கடைசி நாட்களில் நம்மள இடத்துல கணக்கு கேட்கிறார். நம்ம வந்து அதனால் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசித்து நம்ம பேசணும். கடைசியாக சங்கீதம் 141, சங்கீதம் 141 14-15 வாசிப்போம். சரி, அதனுடைய வசனம் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வந்தாலும் யாருக்கு மகிமையான வார்த்தையாக வரணும் அப்படின்னா தேவனுடைய மகிமையை சொல்கிற வார்த்தைகளாக மட்டும்தான் நம்ம நாவிலிருந்து வரணும் அப்படின்ற அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே நம்ம வந்து எப்போவுமே தேவனை துதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பு செய்தியை மிகவும் தெளிவாக எடுத்து கூறிய ஜோசப் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓநாள் பள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரத்தில் அயல்நாட்டு செய்தியை பிரைசில் அவர்களும் தருவார்கள். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத், ஒரு நாள் வாழ்த்துக்கள். இந்த வார ஊழியர்க்கின் தலைப்பானது எரிச்சலூட்டும் சிறுமி. இதை மங்கோலியா அப்படிங்கிற இடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. எல்பிரேல் அப்படிங்கிற ஒருத்தரோட சாட்சியதனை பார்க்க போகிறோம். டஸ்கல் பள்ளியில் தான் எல்பிரேல் வந்து படிச்சுட்ருக்கிறாரு. அவர் வந்து கொரோனா டைமில் உள்ள அவரோட சாட்சியை தான் இன்றைக்கி நம்மகிட்ட பகிர்ந்துருக்கிறாரு. கொரோனா டைமில் அவருக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருந்தது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கிறதையும் ஊர் சுற்றுவதையும் பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலாக இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அவர் வந்து ஒரு அட்வென்டிஸ்ட் பள்ளியில் படிக்கிறதுனால அவங்க அப்பாட்ட வந்து அவர் கேட்குறாரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் நீ சேருங்க அப்படிங்கிறபோது. ஆனால் வந்து அவங்க அப்பா சேர்க்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு அட்வென்டிஸ்ட் போதகர். அவங்க அம்மா வந்து ஆனால் சம்மதிச்சிட்டாங்க. அவங்க அப்பா சம்மதிக்காததுனால அவரை வந்து ஸ்கூலில் சேர்க்கலை. ஆனால் நான் ரொம்ப நாளாக அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றுங்க அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து லாக்டவுன் முடிஞ்சு ஸ்கூல் வந்து திறக்குது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசை வருது. அப்போ அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் கேட்கும்போது அவர் வந்து இல்லை விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போகணுன்னு ஆசைப்படுற காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே இவரை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான். இவங்க அப்பா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீ வந்து ஸ்கூல் மாறக்கூடாது, அப்படி மாறினா நீ தான் கொலையாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவன் வந்து அவன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சம்மர் டைம் வந்தது. அப்போ அவங்க அப்பா மறுபடியும் அவன்கிட்ட பேசுகிறாரு, இல்லைப்பா நீ வந்து ஸ்கூலு வந்து மாற வேண்டாம், நீ 2ஆம் கிளாஸ்லேருந்தே இந்த ஸ்கூலில் தான் படிக்கிற அப்படின்னு. ஆனால் இவன் வந்து ரொம்பவே விடாமல் அவங்க அப்பாவை தொந்தரவு பண்ணனால அவருமே சரி சேர்க்குறேன்னு சொல்கிறாரு. அவனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா நாள் இவனை அனுப்பும்போது, நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அங்கே போய் நீ நிறைய கெட்ட விஷயங்களை பார்ப்ப, அதில் வந்து நீயும் அந்த மாதிரி ஆக நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும் போது அவனும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு போகிறான். அவன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே போகும்போதே அவனுக்கு வந்து நிறைய விஷயங்களை அவன் பார்த்துக்கிட்டே போகிறான். அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா எல்லா பசங்களுமே போதைப் பொருளுக்கு வந்து ரொம்பவே அடிமையாக இருந்தாங்க.
இவனுக்கு வந்து அதை பார்த்து எல்லாமே புதுசாக இருந்தது. ஏன்னா இவன் இவன் படித்த ஸ்கூலில் வந்து ரொம்பவே அமைதியாக ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இவன் மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். தான் அப்பா சொன்னதே கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அவன் அப்போ தான் யோசித்தான். 1 மாதத்துக்கு அப்புறம் இவனால் தாக்கு பிடிக்கவே முடியல. அவன் வந்து மனசில் என்ன யோசிக்கானா, அப்பா சொன்னதே கேட்டிருக்கலாம், நம்ம அந்த ஸ்கூல்லே படிச்சுக்கலாம்னு சொல்லி அவன் மனசில் என்ன யோசிக்கானா, நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன், ஆனால் அப்பாட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை, நான் என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏசப்பா கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறான். ஏசப்பா, நீங்கள் எனக்கு என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அதை மாதிரி நீங்கள் நடத்துங்க. இந்த என்னை சுற்றி நிறைய கெட்ட பிள்ளைங்க தான் இருக்காங்க. நான் இந்த ஸ்கூல்லே படிக்கவா இல்லை வேறு ஸ்கூலுக்கு வந்து அந்த அட்வென்டிஸ் ஸ்கூலுக்கே போகவா, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏசப்பாட்ட வந்து உதவி கேட்குறான். அடுத்த நாள் அவங்க அம்மாட்ட வந்து அவன் சொல்கிறான், எனக்கு வந்து படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஸ்கூலுக்கு போய் படிக்கும்போது அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா உடனே என்ன கேட்குறாங்கன்னா, நீ அட்வென்டிஸ்ட் ஸ்கூலுக்கு திருப்பியும் போறியா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் உடனே அவங்க அப்பா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ அங்கே போகிறதுக்கு முழுசாக நீ மனசில் யோசிச்சியான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனக்கு அந்த ஸ்கூலில் நீ சேர போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு எந்த ஒரு நான் உன்னை கண்டிப்பாக சேர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. இவன் ரொம்பவே சந்தோஷமாக மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போகிறான், அட்வென்டிஸ் ஸ்கூலுக்கு. இவன் அந்த பொண்ணை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணுறதுனால அதையும் யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, பிரச்சனை இல்லை, நீ வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசில் யோசிச்சுக்கோ. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு உன்னை தொந்தரவு பண்ண அப்படின்னா நீ வந்து தைரியமாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எதையுமே பேச வேண்டாம், நீ அமைதியாகவே இரு. அந்த பொண்ணே கொஞ்ச நாளில் வந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட பேசுகிறத வெறுத்து அவளே போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தைரியம் சொல்லி அவங்க அப்பா வந்து அவனை அந்த ஸ்கூலுக்கு வந்து மறுபடியும் அனுப்பி விட்றாங்க. இதோட இவரோட சாட்சி வந்து முடியுது. மங்கோலியாவில் இருக்கிற ஊலான் படாட்டில் இருக்கிற டஸ்கல் ஸ்கூலில் வந்து அந்த கிளாஸ் ரூம்ஸ் கட்டதுக்கும் லைப்ரரி கட்டதுக்கும் வந்து போன வாட்டி நம்ம 13ஆம் வர காணிக்கையை கொடுத்துருந்தோம். அது வந்து ரொம்பவே உதவியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வர 13ஆம் வர காணிக்கையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஊலான் படாட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு இயேசுவை தெரியாமல் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு மையம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 13ஆம் வர காணிக்கையை வந்து கேட்டிருக்கிறாங்க. உதாரணமாக காணிக்கைகளை கொடுத்து ஊழியத்தை தாங்குவோம். ஒரு சின்ன சாட்சி என்ன அப்படின்னா, நான் எப்படி சொல்ல, 12th முடித்ததுக்கப்புறம் காலேஜ் போகிற விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே கேள்விக்குறியாக இருந்தது. நான் நிறைய வாட்டி ஜோம் பண்ணேன், என்னை வந்து காலேஜில் எப்படியாவது நான் போகணும் இசப்பா அப்படின்னு. ஆனால் எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் முடிஞ்சுது, போக முடியல. நிறைய பட்ஜெட் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருந்தது, பாதிக்கு மிச்சம். போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் லாஸ்ட் நேரத்தில் வந்து கடைசியாக ஒரு காலேஜில் வந்து கூப்பிட்டாங்க, இப்படி இதுதான் லாஸ்ட் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரொம்பவே பட்ஜெட் தான் இருந்ததுனால விடுறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. லாஸ்ட்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எல்லாமே ஃபைனல் ஆச்சு. ஆனாலுமே யோசிக்கிட்டே இருந்தேன், கடைசி வரை போய் சேருவேனா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த வாரம் தான் டிக்கெட் போட்டிருக்கு. எனக்கு இப்போ தான் திருப்தியாகவே இருந்தது, நம்ம எப்படியும் காலேஜ் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இப்போ தான் வந்தது. நான் வர வாரம் வந்து காலேஜுக்கு போக போகிறேன். வர திங்கள் கிளம்பி செவ்வாய் போகிறேன்னு நினைக்கிறேன், போக போகிறேன். என்னோடய பிரயாணத்தையும் என்னோடய காலேஜ் லைஃப்பையும் ஏசப்பா தான் எனக்கு வந்து நல்லபடியாக நடத்தி தரணும். ஏன்னா ஏற்கனவே காலேஜ் திறந்து 3 மாதம் ஆகிட்டு, இனி தான் நான் போய் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணணும். அங்கே போய் சனிக்கிழமை லீவு கிடைக்கிறதுக்கும் சனிக்கிழமையில் எந்த டெஸ்ட்டும் வந்துடக்கூடாது, நான் அரியர் போட்டுறக்கூடாது, அதுக்காகவும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்னை இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லேயும் எங்கள் அப்பா அம்மா தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. நான் என்ன தான் வேண்டாத வேலை காட்டினாலும் அப்பா தான் நிறைய வேண்டதால காட்டியிருக்கேன் பட்டேன். ஆனால் அப்பா தான் என்னை படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு. நான் செஞ்ச வேண்டதுக்கு வேலைக்கெல்லாம் அப்படி தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வந்து இப்போ தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. நிறைய ஃபீஸ் வந்து ஏற்கனவே கட்டிட்டாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா நான் போய் அங்கே ஒழுங்காக படிப்பேனா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தைரியம் ஏசப்பா தான் தரணும். காலேஜ் போகும்போது அங்கே எல்லார்ட்டையும் எப்படி பேசணும் பழகணும் அப்படிங்கிறத ஏசப்பா தான் எனக்கு சொல்லி தரணும். என்னையும் அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்களையும் நான் ஏமாத்தாமல் நல்லபடியாக வந்து நான் அந்த காலேஜ் லைஃப்பை படித்து முடிக்கணும்.
அதுக்காக நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆமென். நல்லதொரு அயல்நாட்டு செய்தியை எடுத்துக்கூடிய பிரேசன் அயல்நாட்டு செய்தி சோஸ்திரம் செலுத்துவோம். அந்த மகளுடைய படிப்பு காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். வாரந்தோறும் மகள் நல்ல முறையில் படித்து படிப்பை முடித்து நல்லதொரு மருத்துவ ஊழியத்தை செய்து பாக்கியத்தை கட்டிட மகளை கர்த்தர் தம்மை தாங்குவாராக. இந்த நேரத்தில் காணிக்கை பாடலாக யாவரும் எழும்பி 171வது பாடலை பாடுவோம். சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதனுடே பாவ சுமை தீர்த்து போட இயேசுவினை பதமே சோர்வுமை திகைப்போமே சோழ துக்க துன்பத்தா மாறி போகும் ஜபதபம் செய்வதா கோஷ்ட நஷ்டம் உண்டனாலும் இயேசுவண்டை சேருவோம் மோச நசம் நேரிட்டாலும் ஜபதூபம் காட்டுவோம் நெஞ்சினோவை பலவீனம் தாங்குவார் நீக்கு வரும் மனசோர்வை நீய குணமாற்றுவார் பலவீனமான போதும் வேறு வசனமுண்டே ஜனசாகும் போதும் ஓகளிடம் இதுவே ஓ பிள்ளை பிராணலேசோ ஓமை நம்பி நேசிப்போம் ஓமை நோக்கி கெஞ்சுவோம். ஜெப விண்ணப்பங்களை ஜேம்சன் அவர்கள் தருவார்கள். இந்த நேரமானது நாம் தனிஜபத்தின் மூலமாக ஜெபிக்கிற நேரமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் தனிஜபத்தின் மூலமாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாத நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட அநேக காரியங்களை ஜெபிக்கத்தக்கதாக இருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஜெப விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு நல்ல பதில் தருவாராக. இந்த நாளில் கூட படைக்கப்பட்டிருக்க காணிக்கைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த காணிக்கை தேவன் ஆசீர்வதிக்கவும், காணிக்கைகள் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கவும், வருகிற வாரத்திலிருந்து இதுக்கு அதிகப்படியான காணிக்கைகளை நாம் ஒவ்வொருவரும் கொடுத்து தேவனிடத்திலிருந்து நாம் அனைவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. இந்த நாளில் கூட பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இந்த நாளிலும் அநேக பிள்ளைகள் பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள். இந்த நாளில் கூட திரு ஆலிவர் அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அவர்கள் பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள். சுகந்தி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவர்களுக்கும் காலில் வெந்நீர் தண்ணி விழுந்து அது காயப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்வோம். சில்சியாவுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவளுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தேவன் கொடுக்கவும், அவளுடைய பலவீனங்கள்லாம் மாறிப்போத்தக்கதாக சியாமணியுடைய பிள்ளை சில்சியாவுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் நம்முடைய மத்தியிலே ஒரு சகோதரி வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுப்பம்மா அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கடந்த நாட்களிலே மருத்துவமனையில் காணப்பட்டு ஆபரேஷன் செய்துவிட்டு இந்த நாளில் வீட்டில் வந்திருக்கிறார்கள். இந்த நாளில் நம்முடைய ஆலயத்திலும் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்வோம். அவர்களுக்கு இருக்கிற அந்த காயங்கள் எல்லாம் மாறி போகத்தக்கதாகவும், இன்னும் அவருடைய மகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய மகளுடைய பெயர் நந்தினி. அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அவளுக்கு ஏற்ற நாளில் தேவன் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி நாம் ஜெபித்துக் கொள்வோம். அநேக பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த பொழுது நாம் ஜெபித்தவும் தேவன் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட நந்தினிக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அந்த நந்தினிக்கு ஏற்ற நாளில் தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளிலும் ஆலயத்திலையும் ஜெபித்துக் கொள்வோம்.
இன்னும் அநேகர் இந்த நாளில் மருத்துவமனையில் நமக்கு தெரியாத நபர்கள் வியாதியோடு காணப்படலாம். அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். பல இடங்களில் கொரோனா வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புதிய புதிய நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் செய்திகள் தாள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த வியாதியும் புதிதாக வந்து யாரையும் தாக்கி விடாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் நம்முடைய சபை போதற்காக ஜெபித்துக் கொள்வோம். அவர்களுக்காக நாம் ஒருவர் ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய மனைவிக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். தேவன் நல்ல சுகத்தை பலத்தையும் கொடுக்கவும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் நன்மை சென்பமாக நடத்தி கொடுக்கும்படி நாம் ஒருவர் ஜெபித்துக் கொள்வோம். போதகர் அவர்களுக்கு மாற்றம் வந்திருக்கிறது. யாருக்கெல்லாம் தெரியும் என்று தெரியவில்லை. நான் நினைத்தேன் போதகர் அவர்கள் ஒரு 8 வருடமாவது நம்முடைய ஆலயத்தில் இருப்பார்கள் என்று. ஆனால் 2.5 வருடம் ஆகிறது அவர்கள் நம்முடைய விட்டு பிரிந்து செல்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்வோம். எங்கு சென்றாலும் தேவனுடைய ஊழியத்தை திறம்பட செய்யத்தக்கதான பலத்தை சக்தியும் கொடுக்கும்படி நாம் ஒருவர் ஜெபித்துக் கொள்வோம். நமக்கு ஒரு புதிய போதகர் தேவைப்படுகிறது. நல்ல ஒரு போதகரை நம்முடைய ஆலயத்துக்கு தேவன் கொடுக்கவும், அதற்காக நாம் ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஆலயத்திலையும் ஜெபித்துக் கொள்வோம். இந்த சபையை நடத்த வேண்டிய ஒரு நல்ல ஊழியக்காரனை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படி நாம் ஒவ்வொரு ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் விவசாய நிலங்களில் பயிரிட்டிருக்க பயிர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மழை இல்லாமல் காணப்படுகிறது. காற்றுகள் அடித்த பொழுதிலும் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தோட்டங்களோடு கூட இருந்து காற்றினால் எந்த சேதங்கள் வராதபடி தேவன் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு சீக்கிரத்தில் ஒரு நல்ல மழை பெய்யும்படி நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் ஒரு ஜெபம் விண்ணப்பம். பிரைஸ்லின்னு சொன்ன சாட்சிகளை கேட்டீர்கள். அவளுக்கு எப்படியாகிலும் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று மிகவும் வாஞ்சையோடு காணப்பட்டால் என்னிடத்திலும் அநேக நாட்களாக சொல்லிக்கொண்டே இருந்தாள், தாத்தா நான் எப்படியாவது மருத்துவ தான் படிக்கணும் அப்படின்னு. சரி நல்ல ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் தேவன் இந்த நாளில் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவள் பெங்களூரில் நர்சிங் காலேஜ் படிக்கத்தக்கதாக இருக்கிறாள். அவளுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். பாசை தெரியாத இடம் பெங்களூர். அந்த இடத்துல தேவன் மகளோடு கூட இருந்து ஓய்வு நாளில் எந்த பரீட்சையில் வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படி பிரேசிலுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய சகோதரர்கள் பிரகாசபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்துக் கொள்வோம். தங்கி படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், பள்ளிக்கூடங்களில் படிக்கிற நம்முடைய பக்கத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய சிஎன் பள்ளிக்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த பள்ளிக்கூடத்தை இன்னும் தேவன் நல்ல முறையில் நடக்கத்தக்கதான ஞான வரத்தை அந்த பிரின்சிபால்கள் கொடுக்கும்படி நம்ம ஒருவரும் சிஎன் பள்ளிக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த நரிப்பாலம் திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். அநேக பிள்ளைகள் சுகர் வியாதினாலும் பிரஷர் வியாதினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல சுகத்தை பலத்தையும் கொடுக்கும்படி ஜெபித்துக் கொள்வோம். சந்திரன் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மார்க்கையா அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். வரம்பற்றம் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் நல்ல சுகத்தை பலத்தையும் கொடுக்கும்படி நாம் ஒருவர் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நம்முடைய ஆலயத்துக்குரிய இடம் வாங்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்தார். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 4,30,000 ரூபாய்கிட்ட கடன் இருக்கிறது. அந்த கடன்கள் எல்லாம் தேவன் சீக்கிரத்தில் கொடுக்கும்படி நாம் ஒருவர் ஜெபித்துக் கொள்வோம். நரிப்பாலம் திருச்சபை தலைவர்கள் கைவிட்டாலும் நம்முடைய தேவன் நம்முடைய கைவிடாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துமாக இந்த நாளில் கூட நம்முடைய ஆலயத்துக்குரிய அந்த இடத்துக்காக நம்ம ஒருவரும் ஜெபித்துக் கொள்வோம். அந்த கடன்கள்லாம் தீர்க்கும்படி ஜெபித்துக் கொள்வோம். இதமான ஜெப விண்ணப்பத்தை அவர் மனதில் கொண்டு தனிஜபத்தின் மூலமாக ஜெயிப்போம். கர்த்தர் தம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இந்த நேரத்தில் ஓய்நாள் பள்ளி வசனத்தை பிள்ளைகள் நமக்கு முன்னந்து சொல்வார்கள். இயேசுவனுக்கு பிரவர்த்தனமாக ஒருவனை அன்பாக இருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்வான். அவனிடத்தில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய யோவான் 13:20. இயேசு அவனுக்கு பிரயத்திரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாக இருக்கிறார். அவனோட வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம். ஓய்நாள் பள்ளி வசனத்தை சொன்ன பிள்ளைகளை கருத்து தம் ஆசீர்வதிப்பாராக. நன்றிய நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஓய்நாள் பள்ளி பாடத்தை நம்ம போதகர்கள் நமக்கு தருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் என் அன்பான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் 2வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடம் 2. இன்றைக்கான தலைப்பு என்ன தலைப்பு போட்டிருக்கு? உடன்படிக்கையின் அன்பு, கவனன்ஷியல் லவ். உடன்படிக்கையின் அன்பு என்கின்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கான பாடத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த பாடத்தை படிக்க போவதற்கு முன்பதாக இந்த தலைப்பை நாம் ஒரு சில வார்த்தைகள் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உடன்படிக்கை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கைன்னா என்ன? உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கைன்னா ஒப்பந்தம்னு அர்த்தம். சரியா? உடன்படிக்கைன்னா ஒப்பந்தம், 2 பேருக்கு இடையில நம்ம பண்ணுற ஒரு ஒப்பந்தம், இதுதான் உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கையின் அன்பு, ஒப்பந்தத்தின் அன்பு என்கின்ற தலைப்பிலே நாம் பாடத்தை படிக்க போகிறோம். இன்றைக்கான மனப்பாட வசனம் யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னின் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்கின்ற வசனம் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் அன்பு என்கின்ற தலைப்பை நாம் படிக்கின்ற போது இதை 3 பகுதிகளாக நாம் பிரித்து இந்த பாடத்தை நாம் படிப்போம். முதலாவதாக இந்த உடன்படிக்கையின் அன்பை படிப்பதற்கு முன்பு இந்த தலைப்பில் முதலாவது நம்ம என்ன படிக்க போகிறோம்னா நித்திய அன்பு. அதை நம்ம பார்க்கலாம். நித்திய அன்பு என்று பாடம் நமக்கு சொல்லுது. நித்திய அன்புன்னு என்னது? நித்திய அன்பு முடிவில்லாத அன்பு, இட்டர்னல் லவ், அழியாத அன்பு, எவர்லாஸ்டிங் லவ், அழியாத அன்பு. ஒரு வசனம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் என்று வார்த்தை சொல்கிறது. அநாதினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதி முதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், ஆதியாகமம் 1:1 ஆதியிலே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1 படிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே, ஆதி முதல். அநாதி சிநேகம் என்றால் என்னன்னா ஆதி முதல் தேவன் நம்மை சிநேகித்தார்.
ஆதி முதல், ஃப்ரம் த பிகினிங். நம்ம என்ன ஆதினா, நம்மெல்லாம் உண்டாறதுக்கு முன்னாடியே தேவன் இந்த உலகத்தில் உயிரினங்களை படைப்பதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை சிநேகித்தார். அதான் அனாதி சிநேகம். ஆதி முதல் சிநேகித்தார். இந்த சிநேகத்திற்கு முடிவே இல்லை. நித்திய அன்பு என்பது அனாதி சிநேகம். அது முடிவில்லாத ஒரு அன்பை பற்றி வேதவசனம் பேசுகிறது. இந்த அன்பிற்கான ஒரு குணம் என்ன அப்படின்னா, இந்த அன்பு எப்படி வெளிப்படும் தெரியுமா? சங்கீதம் 145வது சங்கீதம் 9வது வசனம் நம்ம படிப்போம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். இந்த வசனத்தில் பாருங்க, கர்த்தர் எல்லார் மேலும் என்று சொல்கிறது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், கர்த்தர் எல்லார் மேலும் அன்பு செலுத்துகிறவர், கர்த்தர் எல்லார் மேலும் கிருபை உள்ளவர் என்று வசனம் சொல்கிறது. இந்த நித்திய அன்பு, தேவன் நமக்கு காட்டுகின்ற நித்திய அன்பில் முதலாவது குவாலிட்டி, ஃபஸ்ட்டு குணம், இந்த நித்திய அன்பில் முதலாவது குணம் என்ன தெரியுமா? அது எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. தேவனுடைய அன்பு என்ன செய்யும்? எல்லாரையும் நேசிக்கும். அது நல்லோர் தீயோர் என்று பார்ப்பதில்லை, அது பாவி பரிசுத்தவான் என்று சொல்லி பார்ப்பதில்லை, அது நீதிமான் பாவி என்று சொல்லி பார்ப்பதில்லை. தேவனுடைய அன்பு எல்லார் மேலும் காட்டுகின்ற ஒரு அன்பாக தேவ அன்பு இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற 26வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அதில் யூதாஸை பற்றி படிக்கலாம். யூதாஸுக்கும் தேவனுக்கும் அநேக நெருக்கங்கள் இருந்தது. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கும் யூதாஸுக்கும் நிறையா கான்வர்சேஷன், கலந்துரையாடல் வர்றதை பைபிளில் படிக்கலாம். யூதாஸை பற்றி நீங்கள் பைபிளில் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த அவங்களுடைய சீஷர்கள் அதில் பணப்பை யார் கையில் இருந்தது? யூதாஸ் கையில் தான் பணப்பை இருந்துச்சு. இந்த யூதாஸ் பணப்பை கையில் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த கடைசி ராபோஜன ஆராதனையில் சொன்னார், இந்த பாத்திரத்தில் என் கூட தண்ணீர் வார்க்கிறவன் என்னை என்ன செய்வான்? என்னை அவன் காட்டி கொடுப்பான் என்று சொல்லி சொன்னார். இந்த யூதாஸ் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக இருந்துட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், யூதர்கள்ட்ட போய் 30 வெள்ளிக்காசை காட்டிட்டு, வாங்க இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு சொல்லி நான் காட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் கெத்செமனே தோட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டீமை பூரா எங்கே கூட்டிகிட்டு போயிட்டான்னு கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்று சொல்லியிருக்கான், என்னென்னா, நான் யாரை முத்தமிடுறேன்னு அவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவரை கட்டி அணைத்து முத்தமிட்டு, இவர் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி காண்பித்தான். இப்படி முத்தத்தினால காட்டி கொடுத்த யூதாஸை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், சிநேகிதனே அப்படின்னு அழைச்சார். எப்படிமா அழைத்தார்? யூதாஸை சிநேகிதனே அப்படின்னு சொல்லி அழைத்தார். இந்த நித்திய அன்பில் நம்ம பார்க்கின்ற முதலாவது குணம் என்னென்னா, அது எல்லாரையும் நேசிக்கும். ரெண்டாவது குணம் என்ன தெரியுமா? தன்னை எதிர்ப்பவர்களையும் அது நேசிக்கும். தன்னை காட்டி கொடுக்கிறவர்களையும் சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கிற ஒரு அன்பு தான் தேவனுடைய அன்பு. ஸ்தேவான் சொல்லி ஒரு மனுஷன் பைபிளில் நம்ம படிக்கிறோம். ஸ்தேவான் தான் ஃபஸ்ட்டு இரத்த சாட்சி. முதலாவது இரத்த சாட்சி ஸ்தேவான் தான். இந்த ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எருசலேமில் பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு யூதர்கள் எல்லாரும் அவரை கல்லெடுத்து கொலை பண்ணணும், கல்லெறிஞ்சு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அதே போல் கல்லெறிஞ்சு கொலை பண்ணாங்க. கல் அப்படி சட்டுன்னு மேலே அடிக்குது. கல்லெல்லாம் மண்டையில் அடித்து ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து மல்லாக்க விழுந்து மேலே பார்த்து சொன்னாராம், பரலோகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்காரு, ஆண்டவரே இவங்க செய்கிற பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, இவங்கெல்லாம் எங்கே வந்துடணும்? பரலோகத்திற்கு வந்துடணும். இவங்க செய்கிற பாவத்தை தயவு செய்து மன்னிச்சிருங்க. நீர் தான் இந்த உலகத்திற்கான ரட்சகர் என்பதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எதிர்ப்பவர்களையும், தன்னை கொலை செய்ய வந்தவர்களையும், தன் மீது கல்லெறிய வந்தவர்களையும் நேசிக்கிற ஒரு அன்பு, அதுதான் நித்திய அன்பு. அந்த அன்பை காட்டினது இயேசு கிறிஸ்துவும் ஸ்தேவானும். மூணாவதாக ஒரு அன்பு பைபிளில் ஒரு வசனம் பேசுது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி,
இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு மட்டும் அல்ல, ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வகை செய்வதே அந்த நித்திய அன்பாக இருக்கிறது. அந்த நித்திய அன்பை வெளிப்படுத்தினது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு எல்லாரையும் சிநேகிக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு தன்னை எதிர்ப்பவர்களையும் சிநேகிக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அந்த நித்திய அன்பு வேலை செய்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற அந்த நித்திய அன்பை போல நாம் எல்லாரையும் சிநேகிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை அநேகர் புறக்கணித்தாலும் நாம் அவர்களை சிநேகிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை பற்றி வேதத்தில் நிறைய அன்புக்கு ஒப்பாக சொல்கிறது. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தாய் தன் பிள்ளைகளை மறப்பாளா? மறக்க முடியுமா? இந்த உலகத்தில் அதிகபட்ச அன்பு யார் காட்டுவான்னா தாய் தான் காட்டுறாங்க. தாய் தன் பிள்ளைகளை மறப்பது இந்த உலகத்திலே கூடாத காரியம். தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் காட்டுகின்ற அன்பை விடவும் மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு. ஏசாயா 66:13 சொல்கிறது, தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல தேவன் நம்மை தேற்றுகிறார். தேவனுடைய அன்பு தாயினுடைய அன்பிற்கு ஒப்பாக பேசுகிறது வேதவசனம். தேவனுடைய அன்பு தாயினுடைய அன்பிற்கு ஒப்பாக பேசுகிறது. ரெண்டாவது, சங்கீதம் 103:13 படிக்கலாம், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல என்று சொல்லி படிக்கிறோம். அப்படிதானே? படிங்க யாராவது. சங்கீதம் 103:13. கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஓகே, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல தேவன் நம்மை தேற்றுகிறார். தகப்பனுடைய அன்பிற்கு ஒப்பாக சொல்கிறது. முதலாவது அன்பு, உலகத்தில் பெரிய அன்பு தாயோடைய அன்பு அப்படின்னா, இரண்டாவது மேலான பெரிய அன்பு யாருடைய அன்புன்னா தகப்பனுடைய அன்பு. இந்த தகப்பனுடைய அன்பு தான் குடும்பத்தை பாதுகாக்கிறது. குடும்பத்திற்கு என்ன வந்தாலும் நஷ்டத்திலையும் வாழ்விலும் துணை நின்று பாதுகாக்கிற ஒரு அன்பு தகப்பனுடைய அன்பு தான். தகப்பனுடைய அன்பிற்கு ஒப்பாக வேதவசனம் தேவனுடைய அன்பை பற்றி பேசுகிறது. ஏசாயா 54வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் படிக்கும்போது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. என்ன சொல்லுது? படிங்க. ஏசாயா 54, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். போதும். சிருஷ்டிகரே உன் நாயகர்னா என்ன அர்த்தம்? சிருஷ்டிகர்னா படைத்தவர் அல்லது படைக்கிறவர். நாயகர்னா யாரு? ஹீரோ அல்லது கணவன் அர்த்தம். நாயகர்னா யாருவா? கணவன் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை தாயோடைய அன்பிற்கு ஒப்பாக வேதவசனம் பேசுது, தகப்பனுடைய அன்பிற்கு ஒப்பாக பேசுகிறது. இப்போ கணவனுடைய அன்பிற்கு ஒப்பாக என்ன செய்கிறது? வேதவசனம் பேசுது. இயேசு கிறிஸ்து தம்முடைய திருச்சபையை ஸ்திரீயாகவும் தன்னை மணவாளனாகவும் என்ன செய்கிறார்? பேசுகிறார். மத்தேயு 25வது அதிகாரத்திலே 10 கன்னிகைகளை பற்றி நாம் படிக்கிறோம். 10 கன்னிகைகள் திருமணம் முடிப்பதற்காக ஆயத்தமாகின்ற, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகின்ற 10 கன்னிகைகளை பற்றி பேசுகிறது. திருச்சபை மணவாட்டி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மணவாளன். நாம் மணவாட்டி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மணவாளன். ஒரு கணவன் தன் மனைவியை எவ்வளவு அதிகமாக நேசிப்பானோ அதே போல இயேசு கிறிஸ்து தமக்கு பயந்தவர்களை அவனமாக நேசிப்பார் என்று வேதவசனம் பேசுகிறது. ஏசாயா 41:8 நம்ம அப்படிமோ. ஏசாயா 41:8, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. போதும். இந்த வசனத்திலே ஆபிரகாமை பற்றி நாம் படிக்கின்ற போது என்ன சொல்லுது? என்னமா சொல்லுது? சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு தாயோடைய அன்புக்கு ஒப்பாக பேசுகிறது,
தகப்பனுடைய அன்பிற்கு ஒப்பாக பேசுகிறது, கணவனுடைய அன்பிற்கு ஒப்பாக பேசுகிறது, அதே போல் நண்பனுடைய அன்பிற்கு ஒப்பாக பேசுகிறது. சிநேகிதனே, நண்பனே என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை என்ன செய்கிறார்? அவனுடைய சந்ததியை தேவன் அழைக்கிறார். அப்படியானால் இந்த நம்ம ஆண்டவருடைய அன்பை இந்த அன்பை போல் இருக்கும், தாயோடைய அன்பை போல் இருக்கும், தகப்பனுடைய அன்பை போல் இருக்கும், கணவனுடைய அன்பு போல் இருக்கும், நண்பனுடைய அன்பு போல் இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். ஆனால் அவருடைய அன்பை நம்ம விவரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உலகத்தில் வார்த்தைகளே இல்லை. தேவனுடைய அன்பை பற்றி விவரிப்பதற்கு there is no words to express his love. தேவனுடைய அன்பை காட்டுவதற்கான வார்த்தைகள் இந்த உலகத்தில் இல்லை. இந்த அன்பு நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்கிறது. இதே அன்பு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சது. என்ன உடன்படிக்கை? ஆபிரகாமோடு ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கை என்னது? நான் உனக்கு கானான் தேசத்தை தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் பார்த்து சொன்னாரா? ஆண்டவர் கொடுத்தாரா ஆபிரகாமுக்கு? கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், நீ உன் வீட்டை விட்டு வெளியே மேலே நட்சத்திரங்களை எண்ணிப்பார். இந்த நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமா? முடியாது. உன்னுடைய சந்ததியையும் முன்னால் எண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செஞ்சுட்டு ஆபிரகாமுக்கு அந்த உடன்படிக்கையை தேவன் நிறைவேற்றி காட்டினார். இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால், யோவான் 14வது அதிகாரம் 1, 2, 3 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்திலே சேர்த்துக்கொள்வேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக ஒரு உடன்படிக்கை வச்சுருக்கார். என்ன உடன்படிக்கைன்னா, நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த ஸ்தலத்திலே நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை வச்சுருக்கார். இந்த ஸ்தலத்தில் நம்ம போய் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான். அவருடைய 10 பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கணும். யாரெல்லாம் இந்த 10 பிரமாணம் உடன்படிக்கை பட்டிக்குள்ளே இருக்கிற இந்த 10 கற்பனை யாரெல்லாம் மீறாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் இந்த அவருடைய பரலோக ராஜ்யத்தை என்ன செய்வார்? தருவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் 3வது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பை பற்றி நம்ம வேதவசனத்தில் படிக்கும்போது அது ஒரே ஒரு நிபந்தனை உள்ள அன்பு. தேவனுடைய அன்பை நீங்கள் இப்போ பொதுவாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது நிபந்தனை அற்ற அன்புன்னு நமக்கு தெரியும். அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனை அற்ற அன்பாக இருந்தால் கூட தேவனுடைய அன்பிற்கு ஒரே ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமம் ஒன்று சொன்னார். ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் வச்சுருந்தார். அந்த திருமணத்திற்கு நிறைய பேர் அழைச்சார். அப்படி தானே? நம்ம ஓமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அநேகர் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அழைக்கப்பட்டவங்க யாருமே என்ன செய்யலைன்னு சொன்னால் திருமணத்திற்கு வரல. அழைக்கப்பட்டவங்க யாருமே திருமணத்திற்கு வரவில்லை. உடனே இந்த ராஜா என்ன பண்ணாருன்னு சொன்னால், அழைக்கப்பட்டவங்க யாருமே திருமணத்திற்கு வரல, தெருக்கல்லையும் சந்திகள்லையும் போய் அங்கே இருக்கிறவங்களை என்ன செஞ்சுட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா சொன்னார். அப்போ தெருக்கள்லையும் வீடுகள்லையும் சந்திகள்லையும் இருக்கவங்களால இந்த ஊழியக்காரங்க கூட்டிகிட்டு வச்சாங்க. எல்லாருமே வந்தாச்சு. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் என்ன இல்லைன்னு சொன்னால் கல்யாண வஸ்திரம் இல்லை. கல்யாண வஸ்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ராஜா திருமண அழைப்பை கொடுக்கும்போதே எதையும் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் கல்யாண வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் திருமணத்திற்கு வந்த ஒருத்தனுக்கு மட்டும் என்ன இல்லை? கல்யாண வஸ்திரம் இல்லை. இந்த கல்யாண வஸ்திரத்தை தான் நம்ம என்ன படிக்கிறோம் பைபிளில் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நீதி, தேவ நீதின்னு சொல்லி படிக்கிறோம். தேவ நீதினா குணம், தேவனுடைய குணம். எல்லாருக்கும் தேவனுடைய குணம் இருந்துச்சு, ஒருத்தனுக்கு மட்டும் தேவனுடைய குணம் இல்லை. அப்போ தேவனுடைய குணம் இல்லாத அந்த அவனை
கூப்பிட்டு அந்த திருமணத்திலிருந்து அவன் வெளியேற்றப்பட்டான் என்று வேதவசனம் பேசுகிறது. அந்த தேவனுடைய குணம், தேவனுடைய நீதி தான் என்னென்னா அவருடைய 10 கற்பனை. தேவனுடைய குணம் என்னதுங்க? தேவனுடைய குணம் என்னது? அவருடைய 10 கற்பனை. 10 கற்பனை இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. இந்த 10 கற்பனை எப்படி அந்த எல்லாருக்கும் இலவசமாக கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டதோ அது மாதிரி எல்லாருக்குமே நம்ம அனைவருக்கும் இலவசமாக அவருடைய குணமாகிய கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கற்பனை சொல்லுகின்ற குணத்தை நம்ம வெளிப்படுத்தாமல் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளால் போக முடியாது. இந்த இயேசு கிறிஸ்து இன்னொரு ஓமையை சொன்னார். தாளந்து ஓமையை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மத்தேயு 18வது அதிகாரத்தில் தாளந்து ஓமை. ஒரு எஜமான் வந்து தூர தேசத்திற்கு போனார். தூர தேசத்திற்கு போகும் முன்பதாக 3 வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்து கொடுத்தாரு? முதலாவது வந்தவனுக்கு 5 தாளந்து, 2வது வந்தவனுக்கு 2 தாளந்து, மூணாவது வந்தவனுக்கு 1 தாளந்து கொடுக்கப்பட்டுச்சு. எஜமான் போயிட்டு திரும்ப வந்து அந்த தாளந்திற்கான கணக்கை அவர் கேட்டபோது ஒருத்தன் வந்து முதலாவது உள்ள வந்து சொன்னான், ஆண்டவரே நீர் 5 தாளந்து கொடுத்தீங்க, நான் வந்து 5 தாளந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எஜமான் அவனை பார்த்து சொன்னார், மகனே நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பேன். 2வது உள்ளவன் வந்தான், நீர் எனக்கு 2 தாளந்து கொடுத்தீர், நான் 4 தாளந்து சம்பாதிச்சேன். அவனை கூப்பிட்டு சொன்னார், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பேன். 3வது ஒருத்தன் இருந்தான், அவனை பார்த்து சொன்னார், அவன் வந்துட்டு சொன்னான்னா, நீர் வைக்காத இடத்துல விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் என்று சொல்லுகின்ற கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷனா நீர். அவன் வந்து என்னன்னு சொல்லணும்னா, நீர் இவ்வளோ கொடுத்தீர் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன்னு சொல்லலை, கடின நீர் பழியத்துக்கு ஆண்டவர் மேலே போட்டான். அப்போ இவன் அந்த தாளந்தை என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டான். அந்த தாளந்தை குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டான். அப்போது எஜமான் அவனை பார்த்து கேட்டார், நான் கடின இருதயம் உள்ள மனுஷன் உனக்கு தெரியும் அப்படி தானே, அப்போ நீ அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த தாளந்த காசுக்காரங்கிட்ட கொடுத்து பேங்க்கில் வச்சு அட்லீஸ்ட் வட்டியோடு சேர்த்தா நீ என்ன செஞ்சுருக்கலாம், எனக்கு தந்திருக்கலாம். ஆனால் நீ என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் குழி தோண்டி என்ன செஞ்சிட்ட, புதைச்சி வச்சுட்ட. அதனால் அவனுக்கு ஏற்ற தண்டனையை அவனுக்கு கொடுத்துட்டு சொன்னார், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் ஆண்டவர் அதிகாரியாக வைப்பார், கொஞ்சத்தில் உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கிற அந்த தாளந்தும் நம்ம கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மகிட்ட வந்து 5 தாளந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு 10 கேட்கல, 2 தாளந்தை கொடுத்துட்டு 4 நம்மகிட்ட கேட்கல, ஒரே ஒரு 10 கற்பனையை மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு கற்பனை, 10 கற்பனை. அந்த 10 கற்பனையை கொடுத்துட்டு இதன்படி நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. இந்த ஒரு 10 கற்பனையை தான் எல்லோரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், இது ஒளிஞ்சு போச்சு, புளி தோண்டி புதைச்சி வச்சுட்டான் உலகத்தில் எல்லாருமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கற்பனைகளை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒருவன் யோவான் 14:15 என்ன சொல்கிறது? நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை, இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ், நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதவசனம் பேசுகிறது. தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய 10 கற்பனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குணம் அவருடைய 10 கற்பனையாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய 10 கற்பனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் அதை நாம் இருதயத்தில் வைத்து நாம் அவைகளுக்கு ஏற்றபடி நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓய்வுநாள் பள்ளி பாடத்தை மிகவும் தெளிவாக எடுத்துக்கூடிய சபை போதவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வுநாள் பள்ளி சார் நன்றி நாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். முடிவு பாடலை யாரும் எழுப்பி 151வது பாடலை பாடுவோம். இந்த நாளின் காணிக்கையானது 1822 ரூபாய். தீபம்
சந்திப்போம் சிங்காசனத்துருமே தேவதூதனிற்ப சேரும் திருநதி ஓரமே நதி என்னை சேரும் நித்தியமே திவ்ய நித்தியாமே தூயரை கொண்டு சந்நிதியிலே அந்த நதியினரை மோதி வீசும் கரையில் என்னாலும் உலகினாங்கள் பணிவோம் சந்தோஷத்தில் ஜீவநதியை செய்வோம் நித்தியமே திவ்ய நித்தியாமே ஓமற்ற தூயரை கொண்டோம் தேவ சந்நிதியிலே தோந்தியான நதி போமும் வாரும் யாவும் விட்டு ஓய்வோம் ஆண்டவர் கிருபையாலே கிரீடம் ஜீவநதியை சேரும் நித்தியமே திவ்ய நித்தியாமே கோபமற்ற தூயரை கொண்டோம் தேவ சந்நிதியிலே இரட்சகரின் சாயல் பார்ப்போம் ஜீவநதி நீரினில் கீதம் பாடுவதை கேட்போம் களிப்போம் நாம் ரட்சிப்பில் ஜீவநதியை சேரும் நித்தியமே திவ்ய நித்தியாமே கோபமற்ற தூயரை கொண்டு தேவ சந்நிதியிலே ஓய்நாள் பள்ளியின் முடி ஜெபத்தை சகோதரர் சந்திரன் அவர்கள் ஜெபிப்பார்கள். நல்ல பிதாவே, ஏசப்பா கடந்து போன 6 நாட்கள் முழுதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த ஓய்வு நாளில் இந்த நேரத்திலம்பா நாங்கள் நல்ல ஒரு பாடத்தை உமது மகன் மூலமாக படித்தோம்ப்பா. நாங்கள் பாடத்தை கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி எங்கள் வாழ்நாட்களை வாழவும் உம்முடைய கற்பனை கை கொண்டு நடக்கவும் நீதாமே கிருபை செய்யப்பா. ஏசப்பா இந்த நேரத்தில்ப்பா வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கணை பரம்பா வர தடைப்பட்ட பிள்ளைகளும் அது சீக்கிரத்தில் வரக்கூடிய வாரங்களில் வர கிருபை செய்யப்பா. இன்னும் ஏசப்பா சுகநாமம் இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கணை வருப்பா. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை உணவுப்பா. ஆசிரியர்கள் சுகநாமம் கணப்பிடிக்கின்ற பிள்ளைகளை கணை பரம்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை உணவுப்பா. படிக்கின்ற பிள்ளைகளை கணவருப்பா. தூர இடங்களில் படிக்கின்ற பிள்ளைகளை கணவருப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவு கொடுப்பா. படிக்கக்கூடிய ஞான வரத்தை கொடுத்து பாதுகாத்துப்பா. இன்னும் உள்ளூரில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் கணவருப்பா. அந்த பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை அறிவு கொடுப்பா. படிக்கக்கூடிய ஞான வரத்தை கொடுப்பா. பிள்ளைகள் முழாண்டு கல்விக்காக பரீட்சைக்காக காத்து கொண்டிருப்பா. நல்ல முறையில் படித்து நல்ல வெற்றியை கண்டடையப்பா. இன்னைப்பா நாங்கள் தெய்வீக ஆராதனைக்காக செல்ல இருக்கிறோம்ப்பா. பேசக்கூடியது உமது மகனை மறைத்து எங்களுக்கு நல்லது ஒரு சத்தியத்தை எடுத்து வைக்கவும் நாங்கள் அதன்படி எங்கள் பால் நாட்களில் நடக்க கிருபை செய்யப்பா. ஏசப்பா கேட்ட கொஞ்சமாக இருந்தாலும் இன்னும் கேட்க தெரிந்தும் தெரியாமலும் அநேக ஞானம் நினைவுப்பா. எல்லாவற்றையும் தந்து எங்களை பாதுகாத்து வேண்டும் என்று எங்களுக்காக ஜீவனம் கொடுத்து மறுத்த அன்பின் கிறிஸ்தியை நான் ஜெயிக்கிறேன். அன்பின் நல்ல பிதாவே, ஆமென்.